திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகிற 7ஆம் தேதி நடைபெறும் குடமுழுக்கு விழாவில் சுமார் 10 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலை இயக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயிலானது பாளையங்கோட்டை, செய்துங்கநல்லூர், ஸ்ரீவைகுண்டம், நஸ்ரேத், குரும்பூர் மற்றும் ஆறுமுகநேரி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள யாகசாலை மின் ஒளியில் ஜொலிக்கிறது. முருகனின் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ள நிலையில் யாகசாலை தயாராகி வருகிறது. 12 கால யாக பூஜைக்காக 8000 சதுர அடியில் 76 வேள்வி குண்டங்களுடன் பிரம்மாண்டமாக யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட மின் விளக்குகளுடன் தங்க நிறத்தில் ஜொலிக்கும் யாகசாலையை பக்தர்கள் ரசித்து செல்கின்றனர். முன்னதாக யாக பூஜை தொடங்குவதை ஒட்டி கோவில் வளாகத்தில் வாஸ்து சாந்தி பூஜை நடைபெற்றது. இதற்காக கோவிலில் வாஸ்து சாந்தி படம் வரையப்பட்டு அந்த படத்திற்கு மலர் தூவி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு, தானிய வழிபாடு, வேள்வி சாலை தூய்மை, காப்பு வேள்வி, நிலவேள்வி, நிலத்திருக்குட வழிபாடு, தூய மீட்பு சடங்கு ஆகியவை நடைபெற்றன. திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 38 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக 2,20 லட்சம் ரூபாயை பக்தர்கள் செலுத்தியுள்ளனர். 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 38 நாட்களில் பக்தர்கள் காணிக்கை செலுத்திய உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. இதில் பக்தர்கள் காணிக்கையாக தங்கவேல், வெள்ளிவேல், வெள்ளி மாலை, வெள்ளி கடிகாரம் ஆகியவற்றை செலுத்தியிருந்தனர். ரொக்கமாக 2,20 லட்சம் ரூபாயும் 1030 கிராம் தங்கம், 15,405 கிராம் வெள்ளியையும் பக்தர்கள் காணிக்கை செலுத்தி இருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.